ஏன்னா பிதா நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். நம்மளுடைய லாஜிக்கல் மைண்ட், தர்க்க சாஸ்திர அறிவு இருக்குல்ல, ஃபிலாசபி இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பண்ணுற மாதிரி ஏதேனும் பண்ணுவார். அப்படியான ஒரே மனதிலே எண்ணத்துலேயும் தான் நீங்களும் கூடியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் வாட்ஸ் நெக்ஸ்ட் பாப்பா அப்படின்னு தான் இருக்கேன். அதான் இன்னைக்கு காலையில் நான் தூக்கத்துலேருந்து எழும்புன போது சிலர் என் கண்ணு முன்னாடி வந்தாங்க. தூக்கத்தில், கனவுல. கனவை பற்றி ஒரு வித எனக்கு அறிதல் இருக்கனால நான் பார்க்குறது பேரபிள் ட்ரீமா டைரக்ட் ட்ரீமா அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கொள்ளுவேன். அப்போ நான் இன்றைக்கு எனக்கு வந்ததில் பேரபிள் ட்ரீம் அதிகமாக வந்துச்சு, உவமை கனவு. அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா அதுக்குன்னு ஒரு பணத்தொகையை நீங்கள் கட்டுனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் மினிஸ்ட்ரி நம்பருக்கு விசாரிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவாங்க. ட்ரீம் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் லெவல் பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ அதில் இந்த ஒரு 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 10 வருஷத்துக்கு, 10 இல்லை, 2011 2021 அந்த காலப்பகுதிக்குள்ள நான் சிலருடைய லைஃப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்னுடைய டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காங்க, என்னுடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரவங்களாக இருந்திருக்காங்க, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சன்னாக இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க லைஃப்பில் நான் என் பணம், நேர, எண்ணங்கள் அதிகமாக செலுத்தியிருக்கேன். அவங்கள போய் பார்த்துருக்கேன், அவங்களுக்காக நிறைய புல்லட் வாங்கியிருக்கேன். அப்படியான ஒரு 4-5 பேர் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார். காலையில் எழும்பினோடனே ஒரு மாதிரி ஃபீலிங், நான் இவங்க முகம்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு. சரி, பிள்ளைய ஆயத்தப்படுத்தி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். வரும்போது எனக்குள்ள நம்ம இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார்ல, தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கல நம்ம இருதயங்களில். நான் அவங்கள நினைக்கிறேன். நினைக்கும்போது எனக்குள்ள இருந்து உணர்த்துதல் வருது. கொஞ்சம் நேரம் எடுத்து அவங்க ஒவ்வொருவரையும் முன்னாடி கொண்டு வந்து அவங்கள நினைக்கும் போது உனக்கு என்ன உணர்வு வருது பார்க்க சொல்றாங்க. அவங்க புத்தகங்களா கொண்டு வரேன். ரொம்ப கஷ்டமான உணர்வுகள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களா கொண்டு வந்து ஒரு நபரை கொண்டு வரேன், கொண்டு வந்து அப்படியே உணர்றேன். ஓவர்மெல்ட் ஆகுது, பொங்குது. ஆனாலும் அதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, ஆனாலும் அவங்க மேல உனக்கு ஒரு அன்பு இருக்கு தானே அப்படின்னு சத்தம் கேட்குது. நான் சொன்னேன், ஆமா இருக்கு, எனக்கு தெரியுது, அவங்க மேல அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்க மேல எனக்கு ஒரு அன்பு இருக்குன்னு தெரியுது அப்படின்னு. சரி, அவங்கள பிளஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த உணர்வுல அப்ப அந்த நபர்களை நான் பிளஸ் பண்றேன். ஈஸியா இல்லை, அது ஈஸியா இல்லை என்பது என்ன சொன்னா, அது நம்மளுடைய பிலாசபியால, நாலேஜாலேயோ இல்லை ஏதோ ஒரு வேதாகம கல்லூரியில் படித்த அறிவுனாலேயோ எங்கேயோ கட்டுறதுனால பண்ண முடியாது. மன்னிப்பு என்பதோ அல்லது அவங்கள ஆசீர்வதிப்பது என்பதோ, அதுக்கே நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தான் அவங்கள ஆசீர்வதிக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் தான் பிறரை நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கான ஆதாரம். தேவனுடைய அன்பு தான் நம்ம பிறரை அன்பு செலுத்துவதற்கான ஆதாரம். அப்போ நான் அவங்கள ஆசீர்வதிச்சிட்டு பிறகு கொஞ்ச நேரத்துலேயே இருதயம் ஏதோ ஒன்று நடக்குது, ரொம்ப இலகுவாகுது, தானா சிரிக்கிறேன், ஒரு புன்னகை, ஆனந்தம். அப்போ எனக்குள்ள தெரியுது, ஓகே, அவங்கள பிளஸ் பண்ண சொன்னார். பேரபிள் ட்ரீமில் அர்த்தம் என்னன்னா, அந்த பேரபிளில் வர நபர்கள் அவங்கள பற்றியது இல்லை கதை. அந்த நபர்களுக்குள்ளாக எந்த உணர்வை நான் உணர்றேன், ஒரு கசப்போ சந்தோஷமா ஒரு உணர்வு, அந்த உணர்வுல தேவன் என்னுடைய இருதயத்தை அப்பா மறுரூபமாக்க விரும்புறாரு. ஆனால அவங்கள கொண்டு வந்து அவங்கள நினைக்கும் போது எனக்குள்ள என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வுல இருந்து என்னை சுகப்படுத்த விரும்புறாரு. அப்ப நான் அவங்கள ஆசீர்வதிக்கும் போது என் உணர்வுகளை நான் ஆசீர்வதித்திருக்கேன். அவங்கள ஆசீர்வதிக்கும் போது என்னுடைய ஆழ் மனதின் நம்பிக்கையில இருக்கிற அரண்கள்லாம் நீங்குது. எனக்கு
புரிய மாட்டேது அந்த உணர்வு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தில் நியூசிலாண்ட்லையா இருக்கணும், அவங்க ஒரு மிஷனரியாக யங் பாஸ்டரும் அவங்களோட ஒய்ஃபும் ஆஃப்ரிக்காவில் ஒரு கண்ட்ரிக்கு போனாங்க. போனபோது அந்த ரோட்டு வெளியில் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த விருப்பம் என்னன்னா, நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரங்களா இருக்கணும், பாஸ்டர்ஸாக இருக்கணும், மற்றவங்க எங்களை பார்த்து தெரியும் தானே ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கேன்னோ, அதிலேயே போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இருக்க நன்மை தீமை அறிவிலேயே, குட் அண்ட் ஈவல் நாலேஜில் நான் பவராக யூஸ் ஆகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவ்வளோ பண்ணணும்னு. ஆனால் ஃபாதருடைய லவ்வை ஃபீல் பண்ணும்போது அவங்க அவங்கள கண்டுபிடிச்சாங்க. அவங்க அவங்களா வாழ ஆரம்பித்தாங்க. அவங்க இதயத்தை அப்பாட்ட கொடுத்தாங்க. ஆமாம், அந்த காலப்பகுதியில் தான் ஆப்பிரிக்கா போகிறாங்க. 9 பேர் வந்து அவங்கள ரோட்டில் அடித்து கீழே தள்ளி விட்டு அவங்க கையில் இருக்க எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டாங்க. முழிச்சு பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் வெட்டிங் ரிங் மட்டும் இருந்ததாக இருக்கும். ஆனால் அவங்களால எழும்ப முடியலை. கணவன் மனைவியும் தவந்து 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 தான் ஒரு இடத்துல போய் சாஞ்சாங்க. அவங்களுக்கு அடுத்த நொடி அவங்களுக்குள்ள இருந்தே வருதான், அப்பா இவங்க செய்கிறது இந்த 9 வாலிபர்களும் அறியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாங்க. பாருங்க, எங்க கற்றுக்கொண்ட அறிவும் இல்லை, ஃபிலோசஃபி எதுவுமே இல்லை. அது ஈஸியாக இலகுவா அவங்களுக்குள்ள இருந்து வருது. என்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்களோ, அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் இருதயத்துக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. உட்காந்து இது முதலாவது சப்ஜெக்ட், இது 2வது சப்ஜெக்ட் அப்படின்னோ, அல்லது ஏதோ ஒன்று பொருளை வைத்து செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்லி அதை பிதா பண்ணுவார் ஆவியானவருக்குள்ளாக. ரொம்ப ரொம்ப இலகுவா நீங்கள் அதை உணர்வீங்க. இப்போ நான் பேசும்போது கூட உங்களுக்கு அது சிலருக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படி. அது நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவர் அன்பின் ஆவியினால் எல்லாம் ஆகும். God is love, தேவன் அன்பாக இருக்கிறார். God is spirit, தேவன் ஆவியாக இருக்கிறார். God is light, தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். God is the truth, தேவனே சத்தியமாயும் இருக்கிறார். இருதயத்திலிருந்து உங்களை வாழ வைப்பார். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அது எல்லாம் அவர் இருதயத்திலிருந்து உங்களை வாழ வைக்கும்போது, இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனிமேலும் காண மாட்டீங்க மாதிரி அதை தேடியும் நீங்க கண்டு கொள்ள முடியாத இடத்துக்குள்ள இருப்பீங்க. அவ்வளவு அழகா கிறிஸ்து இயேசுவுக்கு, நம்முடைய மூத்த அண்ணனுக்கு நிகரான, அவர் சொன்னார்ல, உலகம் தரக்கூடிய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரவில்லை, என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், என் சந்தோஷத்தையே உங்களுக்கு தருகிறேன். ஆமா, அதனால நான் ரொம்ப, என் ஹார்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. முன்னாடியெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 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 நபர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க யூகேக்கு வராங்க அப்படின்னு. அப்போ என்னோட யூகேல கனெக்டடாக இருக்கவங்க, அவங்க யூஎஸ் போகிற பகுதியில் டிரான்சிட் ஆகும்போது அவங்களோட லக்கேஜை பொறுப்பெடுக்கணும், சில விஷயங்கள் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் சில ஏற்பாடெல்லாம் நிறையா பண்ணோம். அவங்க மெசேஜ் பண்ணாங்க, நாங்கள் லக்கேஜுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் பார்த்துட்டோம், நீங்கள் ரொம்ப எங்களுக்கு இது பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நடுவில் கொஞ்சம் முன்ன பின்ன விஷயங்கள் ஏற்பாடில் ஆச்சு. அப்போ முன்னாடினா ஐயோ அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமோ, அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களோ, இல்லை நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கோம், ஊழியம் செய்கிறோம், நம்முடைய அடையாளம் கெட்டுருமோ. இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஃபாதர்ஸ் ஆர்ட்டில் மிக முக்கியமான ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணார், நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகிறேன், இந்த ஆளை சந்திக்க நினைக்கிறேன்,
நீங்க அதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க என்ன நினைக்கிறீங்க அப்படி. நான் அதை அல்ல அவர் ஃப்ரெண்டுன்னு எனக்கு சொன்னோன்னே நான் ஃப்ரெண்டுன்னு என்ன நினச்சிட்டேன்னா, அந்த தேசத்தில் இருக்க என் கூட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இவர் பார்க்கலாம் போல விரும்புகிறாரு என் கூட இருக்கவங்கள. நான் அப்படின்னு நினச்சி ரிப்ளை பண்ணிட்டேன். ரிப்ளை பண்ணும்போது கேட்குறேன், இந்த நாட்டுக்கு போகிறீங்களே, இன்னாரை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நம்ம முன்னாடி ஒரு இடத்துல பேசணுமே, அவங்க நம்பரை நான் அவங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் அவங்க கூட கதைச்சிங்களா, இல்லை அவங்ககிட்ட நான் கதைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னதை நான் யாருன்னு நினச்சிட்டேன், நான் அந்த தேசத்தில் இருக்க மற்ற நண்பர்களை நினச்சிட்டேன். ஒரு கன்ஃபியூஸான ஒரு விஷயம் அப்படி. ஆனால் ஷர்மி வந்தோன்னு தான் காட்டுறாங்க, அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னது நீங்கள் ஒருத்தரை கேட்டிருக்கீங்களா, அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஓ அப்படியா, முன்னாடியா அந்த இதெல்லாம் அடையாள பிரச்சனை. அவர் போட்டோன்னே ரிலாக்ஸாக நான் அவருக்கு போகிறேன் சிரிச்சுட்டு, ஐயோ நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, மனைவி வந்தோன்னே தான் எனக்கு இதை புரிய வச்சாங்க, சரி நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போட்டுட்டு ரொம்ப ஹார்ட் ரொம்ப பீஸாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறேன்னா, அந்த பர்ஃபார்மன்ஸ்லையே வளர்ந்துட்டோமா, யாராச்சும் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்மளை குறித்து என்ன ஒப்பீனியன் நினைப்பாங்க, இதுலேயே வாழ்ந்து 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 படுக்கும் போதும் சரி, எழும்பும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, ஆட்டோவில் ஏறும்போதும் சரி, அதில் வேறு இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துட்டுல நம்மளை காட்டுறது, அதில் இருக்க லைக்ஸு வியூஸு, நன்மை தீமை அறியத்தக்க அறிவுனால இதயம் காயப்பட்டு தான் இருக்கு. இப்போ ஜீவனில் பங்கெடுக்கிறனால இதயத்தை குணப்படுத்த விரும்புகிறாரு. அதை நோக்கி ஒரு பயணத்தில் நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே.